பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து சுகபலன் ஜீவனோட இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம் ஏசாயா 32:17 நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு ஏசாயா நீதியை குறித்து, நீதியின் கிரியை என்ன, நீதியின் பலன் என்ன என்று தெளிவாக இந்த வசனத்தில் கூறுவதை பார்க்கலாம். இந்த நீதி என்று சொல்லும் பொழுது அதை இரண்டு வகையாக பிரிக்கலாம். இந்த உலக வாழ்க்கையில நாம் கடந்து செல்லும் பொழுது உலகத்தை சார்ந்து, உலகத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி, இந்த இடத்துல காசு கொடுத்தாதான் இது நடக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் இது நடக்கும், இப்படி பேசினாதான் இது நடக்கும், இது நார்மல் தான் என்று சொல்வதுதான் உலகத்திற்கு ஏற்ற நீதியாக இருக்கிறது. ஆனால் தேவ நீதி என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு உகந்த காரியங்கள், நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் தேவனுடைய பார்வையில பிரீதியாய் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அதை சரியாக செய்வது என்பதுதான் தேவ நீதியாக எண்ணப்படுகிறது. அந்த தேவ நீதியின் கிரியை தான் சமாதானம், ஒரு சந்தோஷமான, ஒரு பீஸ்ஃபுல்லான காரியமாக இருக்கிறது. அதனுடைய பலன் தான் அமெரிக்கையும் சுகமுமாய் இருக்கிறது என்று வேதம் இந்த இடத்துல சொல்லுகிறது. அப்ப தேவ நீதியை எப்படி நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முடியும், எது என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று பார்த்தோம் என்றால் 15வது வசனத்துல உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர், உன்னதத்தில் இருக்கிற ஆவியானவர் துணை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, அவருடைய வழிநடத்துதல் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, அவருடைய உறவுல நாம் நிலைத்து இருக்கும் பொழுது நாம் செய்யும் காரியங்கள் தேவ நீதிக்கு உட்பட்டதா என்பதை அறிந்து கொள்ள அந்த ஞானம் நமக்கு வரும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார். ஆனால் அது நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி அது நீதியாக எண்ணப்பட்டதாம். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின் அவன் செய்த காரியங்கள், அதற்கு முன்பாக செய்த காரியங்கள் எல்லாம் நஷ்டம், குப்பை என்று எண்ணினேன் என்று இந்த வேதத்தில் அவர் சொல்வதை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில கடந்து செல்லும் பொழுது அந்த ஆவியானவரின் துணை நமக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய பார்வையில எது நீதி என்பதை அறிந்து நாம் செயல்பட முடியும். அப்படி செயல்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக செயல்படும். நமக்கு முன்பாக எப்பேற்பட்ட கோணலான பாதைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், மேடு பள்ளங்கள் இருக்கலாம். ஆனால் நான் கர்த்தருடைய வழியில நான் நடக்கும் பொழுது, அந்த நீதியிலே செல்லும் பொழுதுதான் எந்த சூழ்நிலை வந்தாலும் சமாதானம் நமக்கு கிடைக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நீதியின் பலன் அமெரிக்கையும் சுகமுமா, செக்யூரிட்டி அண்ட் குவைட் பிளேஸ். கர்த்தருடைய பாதத்துல அவருடைய ஆவியானவரின் துணையை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலக வாழ்க்கையில அவருக்கு உகந்த பாத்திரமாக நாம் நடக்கும் பொழுதுதான் சமாதானமும் அந்த செக்யூர் பிளேஸ் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும். அதுதான் நமக்கு நித்திய ஜீவனுக்கு வழி நடத்த ஏதுவாக இருக்கும். இந்த மாதத்துல அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில துணையாக ஏற்றுக்கொண்டு நாம் நடக்கும் பொழுது ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை, உலக சமாதானம் உள்ள தேவ சமாதானம். எந்த சூழ்நிலையை நம்ம கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த தேவ சமாதானம் நம்மை சந்தோஷமாக வழி நடத்தும். அந்த சந்தோஷமும் அந்த சமாதானமும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ நீதியில நாம் நடக்க வேண்டும். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாய் தந்து இந்த மாதத்துல ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.